நான் ஃபிலிம் ஸ்கூலுக்கு போல என்ஜினியரிங் முடிச்சுட்டு வரும்போது நாயகன் அண்ட் பம்பாய் இந்த ரெண்டு படமும் எடுத்து நிறைய வாட்டி, நான் பம்பாய் அஃப்கோர்ஸ் இட் ரிலீஸ் இந்த தியேட்டர், நிறைய வாட்டி தியேட்டருக்கு போய் நோட் பேடோட சீன்ஸ், அந்த சீன்ஸ்ல எவ்வளோ ஷார்ட்ஸ், அந்த ஷார்ட்ஸ் எப்படி கட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஷார்ட்டை எவ்வளோ நேரம் கட் பண்ணியிருக்காங்கலாம் நான் எழுதியிருக்கேன். ஐ ஷில் ஹேவ் தோஸ் நோட்ஸ் வித் மீ. ஸோ ஐவ் ஸ்டடிட் சர்ஸ் ஃபிலிம்ஸ், இருவர் அண்ட் நாயகன் அண்ட் பாம்பே எக்ஸ்டென்சிவ்லி. லைக் இது ஒரு சீனா அவர் எடுத்துட்டாரு, டயலாக்ஸ் எழுதியிருக்காரு, இது எப்படி அவர் ட்ரீட் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி ஸ்டேஜிங் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு நீங்க என்ன மணி சார் அவர் படங்களை பத்தி பேச சொன்னீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் டு ரெஃபர் டு எனி ஃபிலிம். அப்படியே நான் ஐ கேன் ஈஸிலி டாக் டு அபவுட் த ஷார்ட்ஸ் இன் ஹிஸ் ஃபிலிம். அதே மாதிரி நான் ஸ்டடிட் பாலச்சந்தர் சர்ஸ் ஒர்க், அவ்வளோ ஒரு தொடர்கதை எல்லாமே நான் நிறைய, அவள் அப்படித்தான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். முள்ளும் மலரும், லாட்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஐவ் சீன். இதெல்லாமே வந்து இன்னைக்கு இருக்கிற என்னுடைய பியர்ஸ் would also talk to you about the same films, but I've studied these films. This is my exposure to film making. நான் வந்து ஃபிலிம் ஸ்கூல் போகாதனால ராஜீவ் சார்ட்ட சேர்றதுக்கு முன்னாடி இந்த படங்கள்லாம் நான் எடுத்து பார்த்துட்டு தான் நான் போய் அங்கே சேர்ந்தேன். ஒரு 5 C's of cinematography ஒரு புக் இருக்கு, அதை நான் வந்து படிச்சு தான் I went in. So my theory is always very right when I go to, there's no confusion about இது என்ன அப்படின்னா எதுவுமே இல்லை. எந்த ஷாட்டுக்கு எந்த கேமரா எதுக்கு மூவ் ஆகணுன்றது in my head I'm very clear about it.